ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டி விலாக், தீபாவளி விலாக். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாங்கள் தீபாவளி அன்று போன பிளேசஸ், அப்புறம் தீபாவளி எப்படி போனதுன்றது தான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த இடம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நானும் சில பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் அக்கரைப்பற்று என்ற ஒரு அழகான ஊர் தான் எங்களோட ஊர். இப்போ நம்ம அக்கரைப்பற்றுலேருந்து அம்பாறையில் இருக்கிற ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் போகிறோம். இது 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 40 மினிட்ஸில் போகலாம். இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பச்சை பசையலண்டு இயற்கையான ஒரு கூலிங்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே கரும்பு தோட்டங்கள் தான் நிறைய இருக்குது. அதனால் இங்கே கரும்பு உற்பத்தி, கரும்பு ஏற்றுமதியும் நிறைய நடக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்கிற இந்த கிளைமேட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அழகான கிளைமேட்டோட ட்ராவல் பண்ணுறது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் கொடுக்கும். இங்கே மேய்ச்சல் தரைகள் இருக்கிறதுனால பொதுவாக இங்கே இருக்கிற கால்நடைகள் திறந்த வெளி மேய்ச்சலில் தான் ஈடுபடும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு தீபாவளி அன்று இந்த கோயிலுக்கு போகிறோம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். எப்படியும் கிடைக்கும். ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள, எப்போ போனாலுமே மனதுக்கு ஒரு அமைதி தரக்கூடிய ஒரு அழகான வியூவோட அமைந்திருக்கிற ஆலயம் தான் இது. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக போகிறது அம்பாறையில் இருக்கிற ASB என்ற ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு தான். இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சாப்பிட போகலாம். இப்போ நம்ம ஒலிவில் இருக்கிற FCக்கு வந்திருக்கோம். அழகான ஒரு ரெஸ்டாரண்ட், லைட்ஸ் எல்லாம் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. உள்ள AC இருக்குது, அவுட் சைட்லேயும் நம்ம இருக்கலாம். இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக 3 லைட் மாதிரி செட் பண்ணி ஒரு கிட்டார் வச்சுருக்காங்க. சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக்லேட் மில்க் ஷேக்கும் டேக்அவே எடுத்தோம்.